இன்னைக்கு ப்ரோக்கோலி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ப்ரோக்கோலி ஒரு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் கழுவலாம். ரொம்ப சூடான தண்ணி வேண்டாம், ஏன்னா இது சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால் வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப்பு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் 1 ஸ்பூன் காய வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விடலாம். செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட் கிண்டினீங்கன்னா போதும், அதுக்குள்ளே பச்சை வாடை போயிடும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி போட்டுக்கலாம். இந்த ப்ரோக்கோலி வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் வேகிறதுக்கு. லேசாக தண்ணியை தொளிச்சு விட்டு மூடி வச்சிங்கன்னாவே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ நான் ஊற்றுற தண்ணியோட அளவை பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இல்லாட்டா இதோட கொஞ்சம் வேணால் கூட ஊற்றலாம், ரொம்ப கூட ஊற்றிடாதீங்க. நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் தண்ணி. இந்தளவு போதும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேக விடுங்க. இடையில ஒரு திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நான் வச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில ஒரு திறந்து பார்த்து கிண்டி விட்டேன். இப்போ அடியில் தண்ணி இருக்கான்னு பாருங்கள். அடியில் தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேக விடணும். இப்போ இந்த ப்ரோக்கோலியில் வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. அதனால் இப்போ தேங்காய் பூ போடலாம். தண்ணி வற்றுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போட வேண்டாம். தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சுனா தான் தேங்காய் பூ சேர்க்கணும். இப்போ ப்ரோக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.